அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். பூமியில மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கும் 12 ராசிக்காரர்களும் அந்த இறைவனின் அம்சத்தில் பிறந்தவங்க தான். இருந்தாலும் குறிப்பா சிவபெருமானின் அருளை பெற்று இருக்கும் அந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரங்க யார் யார், எதனால இந்த ராசிக்காரங்க மட்டும் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தையும், இந்த ராசிக்காரர்களை தவிர்த்து 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதைகள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதன் மூலமாக நாங்கள் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் முதலாவதாக இருப்பது மேச ராசி. இந்த மேச ராசிக்காரங்க இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகமாகவே கொண்டவங்க. தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயன் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த செயலை மற்றவங்களுக்கு பகிரும் குணம் கொண்டவங்க மேசராசிக்காரர். அது மட்டும் அல்லாமல் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்த முருகப்பெருமானோட ராசி மேசராசி அப்படின்றதுனால மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே சிவபெருமானோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரங்க அம்பாளோட அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்வதி தேவியோட அம்சம் கொண்டவங்களாக இருப்பவங்க தான் கடகராசிக்காரர்கள். ஜோதிடத்தில் சூரியன் சிவனை குறிக்குது, சந்திரன் பார்வதியை குறிக்குது. ஆகவே பார்வதி தேவியோட அம்சம் பொருந்திய கடக ராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பார்வதி தேவியோட அம்சம் கொண்ட கடக ராசிக்காரங்க மீது சிவனோட பார்வை படாமல் இருந்து விடுமா? பொதுவாக கடக ராசிக்காரங்க அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வாங்க. அதிகப்படியான தாய்ப்பற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களது மனதை புண்படும்படி எந்த காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ள மாட்டாங்க. ஆகவேதான் இந்த ராசிக்காரர்கள் சிவனோட அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்றது உண்மையாகும். சிவனுக்கு பிடித்தமான ராசிகளில் மூன்றாவதாக இருப்பது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்க எப்பவும் கள்ளம் கபடம் இல்லாதவங்க. யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடியவங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் மனப்பக்குவம் கொண்டவங்க. முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான்காவதாக கும்பராசி. உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவங்க கும்பராசிக்காரர்கள். எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பக்கூடியவங்க. எல்லோரும் நல்லவங்க தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு உதவியை செஞ்சுட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களை எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா? அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஆனால் கடைசியிலேயே இவங்களுக்கே அந்த பிரச்சனை திரும்பும் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு வெகுளி குணம் கொண்டவங்க. அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனின் அம்சம்தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்தால் அற்புதமான பலனை அடைய முடியும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேச ராசிக்காரங்க உங்களால் முடிஞ்ச வரை திங்கட்கிழமைகளில் அன்னதானம் செய்து எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வு சிறப்படையும். இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து வரலாம். மூன்றாவதாக கன்னிராசிக்காரர்கள். எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுக்கலாம். நான்காவதாக கும்பராசிக்காரர்கள். திங்கட்கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்க.
அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதோர்க்கு தானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல உதவியாக இருக்கும். 27 நட்சத்திரங்களின் அதிதேவதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை சரஸ்வதி தேவி ஆவாள். சரஸ்வதி தேவியை வணங்குவதன் மூலம் அறிவு, கல்வி, கலை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். இரண்டாவதாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்திற்கான அதிதேவதை துர்கா தேவி. துர்கா தேவியை வணங்குவதன் மூலம் சக்தி, வீரம், தன்னம்பிக்கை ஆகியவற்றில் சிறந்து விளங்க முடியும். மூன்றாவதாக கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அதிதேவதை முருகப்பெருமான். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் வீரம், தெய்வீக சக்தி, ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். நான்காவதாக ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை கிருஷ்ணன். கிருஷ்ணனை வணங்குவதன் மூலமாக கருணை, இரக்கம், நகைச்சுவை ஆகியவற்றில் சிறந்து விளங்க முடியும். ஐந்தாவதாக மிருக சீரிசம். இந்த நட்சத்திரத்தின் அதிதெய்வமானவர் சிவபெருமான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையில் தெய்வீக அருளை பெறலாம். ஆறாவதாக திருவாதிரை. இந்த நட்சத்திரத்திற்கும் அதிபதி சிவபெருமான் ஆவார். இவரை வணங்குவதன் மூலம் சக்தி, ஞானம், ஆன்மீகம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க முடியும். ஏழாவதாக புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்ரீராமர் ஆவார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமரை வணங்குவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் நெறிமுறை மற்றும் தர்மத்தை பின்பற்றலாம். எட்டாவதாக பூசம். பூசத்தின் அதிபதி தட்சணாமூர்த்தி ஆவார். தட்சணாமூர்த்தியை வணங்குவதன் மூலம் ஞானம், அறிவு, சக்தி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ஒன்பதாவதாக ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷனை வணங்குவதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்படும் தடைகளை கடந்து வெற்றி அடைய முடியும். பத்தாவதாக மகம். மகம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வணங்குவதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, செல்வம் மற்றும் புகழை அடைய வாய்ப்புகள் அதிகம். 11ஆவதாக பூரம். பூரம் நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆண்டாள் ஆவாள். ஆண்டாள் பக்தி, அன்பு, இரக்கம் ஆகியவற்றின் அதிபதி. இவர் பிறக்கும் போதே ஒருவரின் ஜென்ம நட்சத்திரம் பூரம் என்றால் அந்த நபர் பக்தி, அன்பு, இரக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார் என்று நம்பப்படுது. மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அடைய வாய்ப்புகள் அதிகம். 12ஆவதாக உத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தின் அதிதேவதையானவள் மகாலட்சுமி ஆவாள். இவள் செல்வ வளம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் அதிபதி. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அந்த நபர் செல்வ வளம், மகிழ்ச்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார் என்று நம்பப்படுது. மேலும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லுறவு மற்றும் அமைதியை அடைய வாய்ப்புகள் அதிகம். 13ஆவதாக அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிதேவதையானவள் காயத்ரி ஆவாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காயத்ரி தேவியை வணங்குவதன் மூலம் ஞானம், அறிவு, தெய்வீக சக்தி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்று நம்பப்படுது. மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி, செல்வம் மற்றும் புகழை அடைய வாய்ப்புகள் அதிகம். 14ஆவதாக சித்திரை. சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி சக்கரத்தாழ்வார் ஆவார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குவதன் மூலமாக பக்தி, அன்பு, இரக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்று நம்பப்படுது. 15ஆவதாக சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி நரசிம்மமூர்த்தி. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மமூர்த்தியை வணங்குவதன் மூலமாக வீரம், தெய்வீக சக்தி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்று நம்பப்படுது. 16ஆவதாக விசாகம். விசாக நட்சத்திரத்தின் அதிபதி முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்குவதன் மூலமாக அந்த நபருக்கு அறிவு, வீரம், தெய்வீக சக்தி ஆகியவற்றில் சிறந்து விளங்க முடியும். 17ஆவதாக அனுஷம். அனுஷ நட்சத்திரத்தின் அதிபதி லக்ஷ்மி நாராயணர். இவர் திருமணத்தின் அதிபதியாவார். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவதன் மூலமாக திருமண வாழ்வில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெறுவார்கள் என்று நம்பப்படுது. 18ஆவதாக கோட்டை. கோட்டை நட்சத்திரத்தின் அதிபதி இந்திரன். இந்திரன் தேவர்களின் அரசனாவான். இவர் மழை, வெற்றி ஆகியவற்றின் அதிபதி. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்திரனை வணங்குவதன் மூலமாக மழை, வெற்றி ஆகியவற்றை பெறுவார்கள் என்று நம்பப்படுது. 19ஆவதாக மூலம். மூலம் நட்சத்திரத்தின் அதிபதி ஆஞ்சநேயர் ஆவார்.
இவர் ராமனின் பக்தனாகவும் அவரது சிறந்த தோழனாகவும் இருந்தவர். வாயு பகவானின் மகன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் வலிமை, வீரம், தெய்வீக சக்தி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்று நம்பப்படுது. 20வதாக பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி ஜம்புகேஸ்வரர். இவர் சிவபெருமானின் ஒரு அவதாரமாகும். இவர் துர்வாச முனிவரின் சாபத்தால் குதிரையாக மாறினார். பின்னர் சிவபெருமானின் அருளால் மீண்டும் மனித உருவம் பெற்றார். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜம்புகேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் தங்கள் சாபங்கள் நீங்கி வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பப்படுது. 21வதாக உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதி விநாயகர் ஆவார். இவர் அறிவு, ஞானம், தடைகள் நீக்குபவர் ஆகியவற்றின் அதிபதி. இவர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகன் ஆவார். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் அறிவு, ஞானம், தடைகள் நீக்குதல் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்று நம்பப்படுது. 22வதாக திருவோணம். திருவோணம் நட்சத்திரத்தின் அதிபதி ஹயக்ரீவர் ஆவார். இவர் அறிவு, ஞானம், தெய்வீகம், சக்தி ஆகியவற்றின் அதிபதி. இவர் ஒரு குதிரையின் தலையையும் ஒரு மனித உடலையும் கொண்டவர். இவர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவர். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஹயக்ரீவரை வழிபடுவதன் மூலம் அறிவு, ஞானம், தெய்வீக சக்தி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். 23வதாக அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரத்திற்கு அதிபதி அனந்த சயன பெருமாள். லக்ஷ்மி நாராயணரின் ஒரு அவதாரம் இது. இவர் ஆதிசேஷனின் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனந்த சயன பெருமாளை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம், சகல சுகங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்று நம்பப்படுது. 24வதாக சதயம். சதயம் நட்சத்திரத்தின் அதிபதி மிருத்யுஞ்சயேஸ்வரர். சிவபெருமானின் ஒரு அவதாரம் இது. இவர் சாவின் தெய்வத்தை வென்றவர். இவர் இந்து மதத்தில் மிகவும் வழிபடும் தெய்வங்களில் ஒருவர். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருத்யுஞ்சயேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறுவார்கள் என்று நம்பப்படுது. 25வதாக பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி ஏகபாதர். இவரும் சிவபெருமானின் ஒரு அவதாரமாவார். இவர் ஒரே காலில் நின்று உலகை காப்பவர். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஏகபாதரை வழிபடுவதன் மூலம் தங்கள் திறன்களை மேம்படுத்தி கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பப்படுது. 27வதாக ரேவதி. ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி அரங்கநாதன். லட்சுமி நாராயணனின் ஒரு அவதாரம் இது. இவர் திருவரங்கத்தில் எழுந்தருளியுள்ளார். இவர் இந்து மதத்தில் மிகவும் வழிபடும் தெய்வங்களில் ஒருவர். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரங்கநாதரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம், கலை, சுகங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். நட்சத்திர வழிபாட்டின் மூலம் ஒருவரின் வாழ்வில் உள்ள சகல தடைகளும் நீங்கும். செல்வம், புகழ், ஆரோக்கியம், நல்ல குணங்கள் ஆகியவை வளரும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் தங்கள் வாழ்வில் நன்மைகள் பெறலாம். இந்த வீடியோ மூலம் சிவனுக்கு விருப்பமான 4 ராசிகளையும் அந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றியும் 27 நட்சத்திரங்களின் அதிதேவதைகளை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சிவனுக்கு விருப்பமான அந்த 4 ராசிகளில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.